பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே சொற்களின் மிகுதியில் எப்படியாவது மேட்டிமையான பேச்சு வந்துடும். ஏன்னா நீங்கள் நானும் நீதிமானாக இருக்கிறோம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ரொம்ப பேசிக்கொண்டு இருந்தேன்னு சொன்னால் ஒருவேளை தான் அப்படிங்கிற பெருமை வந்துடும், இல்லை நம்முடைய திறமை தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடும். ரொம்ப பேச பேச என்ன ஆகுனா பாவமே நம்ம வாழ்க்கையில் நம்ம வாயின் மூலமாக நம்ம பாவம் செய்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. சில பேரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப பேசுவாங்க. அதாவது ரொம்ப பேசுகிறவங்க எல்லாம் ஞானி கிடையாது. அது உலகத்தின் பார்வையில் வேணால் அது ஞானமாக தெரியல. ஆனால் பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, தன் உதடுகளை அடக்குறவனும் புத்திமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, மீதியான நேரத்தில் அமைதியாக இருங்க, எல்லா விஷயத்திலும் தலையிட்டு கொள்ளாதீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நீங்கள் புத்திமான அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை செய்கிறீங்க. ஆனால் பைபிள் படி நீங்கள் ரொம்ப பேசும் பொழுது நீங்கள் புத்திமான் கிடையாது. தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான் அப்படின்னு சொல்லி பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, மீதியான நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் நாவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் உதடுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான் அப்படின்னு சொல்லி பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப பேச பேச நமக்குள்ள உள்ள ஆவியானவரை நம்ம வார்த்தையினாலேயே நம்ம காயப்படுத்திடுவோம், நம்ம வார்த்தையினாலேயே பாவம் செய்கிறவர்களாயும் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நீதிமொழிகள் அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஸோ உங்கள் உதடுகளை அடக்கும் பொழுது நீங்கள் புத்திமானாக இருக்கிறீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.